ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆண்டவர் ஆறுதலாக நம்மளோடு கூட பேசுகிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாலே நான் மறு உத்தரவு கொடுப்பேனா. அப்போ நம்ம கூப்பிடும் பொழுதெல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுவோம், எதற்காக கூப்பிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தன்னுடைய உள்ளத்திலே தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் அவர்களை குறித்து அறிந்திருக்கிறபடியால் அவர்களை குறித்து யாரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும். அப்போ நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னாலே என்னுடைய ஜெபம் தேவன் விரும்பக்கூடிய காரியமாக இருந்தால் நான் ஜெபித்து முடிப்பதற்கு முன்பதாகவே அதற்குரிய பதிலை அனுபவிக்கக்கூடியவனாக நான் மாற்றி விடுகிறேன். நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். இன்றைக்கி நம்முடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்குற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கிறவர், வார்த்தைகளை கவனிக்கிறவர், வார்த்தைகளை பேசும்போதே கேட்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம். நம்முடைய வார்த்தைகள் மேலே அவ்வளவு அக்கறை உள்ளவராயிருந்து, என் பிள்ளைகள் என்னோடு கூட பேச மாட்டார்களா என்கிற ஏக்கத்தோடு கிடக்கிறவர் அவர். ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக் கொள்வோம், அவரோடு கூட நம்ம பேசுவோம். நாம் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே மறுத்துருவு கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஆவலாக இருக்கிறார். இந்த ஆவலை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து குறைவுகளை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி, தேவைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி, தேவன் விரும்பக்கூடிய பரிசுத்தமான வாழ்வுக்கு நேராக அவரிடத்தில் வேண்டி நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமாக மாற்றிக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தை மேலே எவ்வளவு நீர் ஆண்டவரை கரிசனை உள்ளவராக இருக்கிறீர். பேசும்போதே கேட்பேன்னு சொல்லியிருக்கிறீர். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நேரே எங்களை நடத்தும், தொடர்ந்து மகிமையின் கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.